Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE class 9 சயின்ஸில் chapter 2 அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா structure of cell அந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் மைக்ரோஸ்கோப் பற்றி பார்த்தோம். ஸோ செல்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசமுடைய பேசிக் யூனிட் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். நிறைய ஆர்கன் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போது ஒரு ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்கனில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து சேம் ஃபங்க்ஷனை பண்ணணும். அதுக்கு ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் பவுண்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, செல் பவுண்ட்ரி இருக்குது. இந்த செல் பவுண்ட்ரியை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஈவன் வந்து ஒரு அமீபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அமீபான்றது ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியில் செல்லுக்குள்ளேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு, என்விரான்மெண்ட்லேருந்து செல்லுக்குள்ளே சம் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல் செல்லுக்கு அவுட்டர் மோஸ்ட் பார்ட், பட் பிளான்ட் செல்லுக்கு இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செல் வால் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமல் செல்லுக்கு செல் மெம்பரேன் தான் அவுட்டர் மோஸ்ட் பார்ட், பட் பிளான்ட் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் வால், இந்த செல் மெம்பரேனை தாண்டி இன்னொரு பார்ட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா செல் வால். பட் இந்த மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எது மூலயமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னா இந்த செல் மெம்பரேன் மூலயமா தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த செல் மெம்பரேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்டிவ் பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். செலக்டிவ் பர்மியபிள் மெம்பரேன். ஏன் இதை செலக்டிவ் பர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லணும்னா செலக்டிவாக சம் மெட்டீரியல்ஸை வந்து இது உள்ளே அலோவ் பண்ணுது அண்ட் சம் மெட்டீரியலை வந்து பிளாக் பண்ணுது. அதனால தான் வந்து இதை செலக்டிவ் பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செல் மெம்பரேன் இஸ் எ தின் பவுண்ட்ரி தட் சரவுண்ட்ஸ் எ செல். அதாவது ஒரு செல் இருக்குது அப்படின்னா இதை சரவுண்ட் பண்ணியிருக்கிற பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன். இது வந்து ஒரு தின் பவுண்ட்ரி. ஓகேங்களா, இட் டிஃபைன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் எ செல். ஸோ ஒரு செல் இன்னொரு செல் இது ரெண்டும் டிஃபர் பண்ணுறது இந்த செல் மெம்பரேன் தான். இண்டிவிஜுவாலிட்டினா ஒரு செல் வந்து தனியாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறது வந்து இந்த செல் மெம்பரேன் தான். ஓகேங்களா, ஸோ த செல் இதை வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள், சம் சப்ஸ்டன்ஸை உள்ளே அலோவ் சம் சப்ஸ்டன்சஸ், பிளாக்கிங் அதை சம் சப்ஸ்டன்ஸை பிளாக் பண்ணுது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆல்வியோலி, லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலி எப்படி வந்து பண்ணுதோ அதே மாதிரி. அதாவது ஆல்வியோலின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுவும் நான் சொல்கிறேன், லங்ஸில் இருக்கிற ஏர் சாக்ஸுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வியோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்வியோலியில் தான் இருக்கும். இந்த ஆல்வியோலி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா O2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். வெளியில் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா O2 கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே O2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதால, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இங்கே அதிகமாக இருக்கிறதால ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வியோலி உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா பிளட்டுக்கு வரும். ஸோ இந்த மெம்பரேனை தாண்டி இதுவும் செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன் தான். ஓகேங்களா, ஸோ ஆல்வியோலின்றது லங்ஸில் இருக்கிற ஒரு ஏர் சாக். ஓகேங்களா, ஏர் சாக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல்வியோலி பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஆல்வியோலிக்கு பக்கத்தில் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா CO2 கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த CO2 வந்து பார்த்திங்கன்னா பிளட்டிலேருந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற ஆல்வியோலி உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸேல் பண்ணும்போது வெளியில் வருது. ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது இங்கே வந்துட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற பிளட்டுக்கு போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. இதே மாதிரி செல்லு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பரேன் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேனை தாண்டி சம் மெட்டீரியல் உள்ளே போகுது, சம் மெட்டீரியல் வெளியில் வருது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இதை வந்து செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இங்கே 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே ஒரு பீக்கர் ஏ இருக்குது, இங்கே ஒரு பீக்கர் பி இருக்குது. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் வாட்டர் ஊற்றிக்கிறாங்க பீக்கர் ஏல. பீக்கர் பியில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் சொல்யூஷன் ஊற்றிக்கிறாங்க. 20% சால்ட் சொல்யூஷன் இன் பீக்கர் பி. ஓகேங்களா? ஸோ பீக்கர் ஏலையும் வாட்டர், பீக்கர் பியில் 20% சால்ட் சொல்யூஷன். இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 பீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, ஓகேங்களா, சேம் சைஸில் என்ன பண்ணுறாங்க, பொட்டேட்டோ உள்ளே போடுறாங்க. இப்போது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 பீக்கர் இருக்குது. இதில் ஒரு பொட்டேட்டோ பீஸ் இருக்குது. இந்த பீக்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பீஸ் இருக்குது. இது ஏ, இது பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் சொல்யூஷன். ஸோ நல்லா கவனிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ பீஸ் உள்ள சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வெளியில் இருக்கிறதுல இருந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல உள்ளே போயிட்டு இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ண பார்க்கும். அப்போது இந்த பொட்டேட்டோ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெருசாகும். எதனால் அப்படின்னா அதோட வெயிட் வந்து கெயின் ஆகிறதால. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சால்ட் சொல்யூஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இதில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ உள்ளேருந்து வாட்டர் வெளியில் வரும். அப்போது இந்த பொட்டேட்டோவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதாவது வாட்டர் லாஸ் நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெயிட்ஸ். ஸோ பீக்கர் ஏல வந்து பொட்டேட்டோ பீஸ் ஸ்வெல்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட் வந்து கெயின் ஆகும். அதாவது வாட்டர் வந்து உள்ளே போகும். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறத நோக்கி வாட்டர் போகும். ஓகேங்களா? இதில் பொட்டேட்டோ பீஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஏன்னா இதிலிருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சொல்யூட்டுன்றது நம்ம உள்ளே கரைஞ்சிருக்கிற பொருள். அந்த கரைஞ்சிருக்கிற பொருள் அதிகமாக இருக்குன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுற பொருள் தான் அதை நோக்கி போகும். இப்போ இதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் பொட்டேட்டோவில் அதிகமாக இருக்குது, வாட்டரில் கம்மியாக இருக்குது. அப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாட்டரை தான் சொல்யூட்டை நோக்கி போகும். இங்கே வந்து இதில் தான் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, சால்ட் சொல்யூஷனில். அப்போது இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ உள்ளேருந்து வாட்டர் கண்டென்ட் வெளியில் வரும். ஸோ இதை வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ பீக்கர் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பீக்கர் பி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா செல் மெம்பரேன் அலோஸ் வாட்டர் டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் பட் நாட் த சுகர் ஆர் சால்ட் மாலிகுல்ஸ். வாட்டர், அதாவது சுகர் மாலிகுலோ வாட்டர் மாலிகுலோ உள்ளே போல் வெளியில் வரலை. வாட்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ உள்ளேயோ பொட்டேட்டோவிலேருந்து வெளியிலேயோ வருது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பொட்டேட்டோ செல்லோடைய செல் மெம்பரேன். ஓகேங்களா? ஸோ வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் அன் ஏரியா வித் மோர் வாட்டர் லெஸ் சொல்யூட் டு ஏரியா வித் லெஸ் வாட்டர் மோர் சொல்யூட். அதாவது வாட்டர் வந்து அதிகமாக இருக்கிற, அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகுது. எங்கேருந்து? வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இங்கே வெளியில் வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ சொல்யூட் எங்கே அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருக்கோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து போகுது. பட் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூமெண்ட், அதுதான் என்ன சொல்கிறாங்க, திஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ எ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் இஸ் கால்டு ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. மேட்டர் இன்டர்மிக்ஸில் டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் தேர் கான்சன்ட்ரேஷன் ஆல்சோ கால்டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். டிஃப்யூஷன் பற்றி சொல்கிறாங்க. டிஃப்யூஷன் இஸ் த நெட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் ஃப்ரம் எ
higher to a lower concentration which occurs even without a membrane. Diffusion என்றது membrane இல்லாமலே நடக்கும். பட் ஆஸ்மாசிஸ் வந்து டிஃப்யூஷன் தான். பட் அது வந்து எது வழியாக போகுது? செலக்டிவ்லி permeable membrane மூலயமா நடக்குது. இன் பிளான்ஸ் வாட்டர் enters from soil enters root cells by this process of osmosis. ஸோ பிளான்ட்டில் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ்க்கு எர்த்துலேருந்து வாட்டர் எப்படி வருதுன்னா இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலயமா தான் வருது, இந்த பெர்மியபிள் மெம்பரேன் மூலயமா. டிஃப்யூஷன்றது வித்தவுட் மெம்பரேன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறது. பட் ஆஸ்மாசிஸ்ன்றது வித் மெம்பரேன், டிஃப்யூஷன்றது வித்தவுட் மெம்பரேன் பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ மங் பீன் seeds are kept in a concentrated solution after soaking in water for 12 hours. What will happen them? So mung seeds என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் வாட்டரில் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் ஒரு 12 hours சோக் பண்ணிவிட்டு வாட்டரில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதாவது மங் சீட்ஸ்னு ஒரு சீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மங் சீட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் 12 hours வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க வாட்டரில் வைக்கிறாங்க. ஸோ வாட்டரில் வைக்கும்போது என்ன ஆகும்? இதோட சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ வாட்டரில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அப்போது இங்கே என்ன ஆகும்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா மங் சீட்ஸ் ஹாவ் கெப்ட் இன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப்டர் சோக்கிங் இன் வாட்டர் ஃபார் 12 hours. சாரிப்பா, இதை நான் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டேன். என்னென்னா மங் சீட்ஸ் ஆர் கெப்ட் இன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வைக்கிறாங்க. எப்போது? வாட்டரில் 12 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனில் வைக்கிறாங்க. ஸோ 12 hours வாட்டரில் இருக்குது, அப்புறம் சொல்யூஷனில் வைக்கிறாங்க. அப்போ சொல்யூஷனில் வைக்கும்போது சொல்யூஷனில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், மங் சீட்ஸில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த சீட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வரும். அப்போது சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும். எதுவுமே குழப்பிக்காதீங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட், அதாவது மங் சீட்ஸை வாட்டரில் 12 hours வச்சுருந்ததுக்கப்புறமா சொல்யூஷனில் வச்சா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ சொல்யூஷனில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? வாட்டரில் இருக்குது, அப்போ ஆல்ரெடி அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். பட் நீங்கள் சொல்யூஷனில் வைக்கும்போது இதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதால இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சீடிலேருந்து வாட்டர் வரும். அப்போ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஐசோடோனிக் சொல்யூஷன், இன்னொன்று வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன், இன்னொன்று வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஓகேங்களா? இதில் இங்கே ஒரு செல் இருக்குது, இதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷனும் இதில் இருக்கிற சொல்யூட் கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதை ஐசோடோனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ செல்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஐசோடோனிக் சொல்யூஷனில் வச்சிங்க அப்படின்னா, அதாவது சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூட்டில் வச்சிங்க அப்படின்னா தேர் வில் பி எனி சேஞ்ச் இன் சைஸ். இந்த செல்லோட சைஸில் எந்த சேஞ்சும் இருக்காது. சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஐசோடோனிக்னா ஐசோனா சேம், ஐசோனா சேம், ஐசோனா சேம். ஓகேங்களா? ஸோ சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூஷனில் வைக்கும்போது சைஸ் வந்து மாறாது. இங்கே ஹைப்போனா கம்மி. செல்லில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஹைப்போடோனிக் சொல்யூஷன்னா இங்கே இருக்கிற சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மீடியம், இங்கே வந்து சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஹைப்போனா கம்மியாக இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ குழப்பிக்காதீங்க. ஹைப்போடோனிக் சொல்யூஷன்னா சொல்யூஷனில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மி, இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகம் செல்லில். அப்போ என்ன ஆகும்? சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இங்கே கம்மியாக இருக்குது, அப்போ இது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல இருந்து அதிகமாக இருக்கிற சொல்யூட் கான்சன்ட்ரேஷனில் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போகும். அப்போ சைஸ் வந்து அதிகமாகும். சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா?
ஹைப்போடோனிக் சொல்யூஷன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற சொல்யூஷன். அப்போது அது என்ன பண்ணும், சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற சொல்யூஷனை நோக்கி போகும். அப்போது சைஸ் வந்து பெருசாகும். ரெண்டாவது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹைப்பர் சொல்யூஷன், ஹைப்பர் சொல்யூஷன், சொல்யூட் ஹைப்பராக இருக்குது, அதிகமாக இருக்குது. இங்கே வந்து சொல்யூட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ சொல்யூட் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து அதிகமாக இருக்கிற இடத்துக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு போகும். அப்போ இந்த செல்லுலேருந்து வாட்டர் கண்டென்ட் வந்து என்ன பண்ணுன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்த நோக்கி போகும். அப்போ என்ன ஆகும், செல்லில் வாட்டர் லாஸ் நடக்கும், சைஸ் வந்து குறையும். ஓகேங்களா, சிம்பிள் கான்செப்ட், எதுவுமே குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ செல் மெம்பரேன் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னா 7 to 10 நேனோமீட்டரில் இருக்கும். ஒரு நேனோமீட்டர்ன்றது 0.0000001 மில்லிமீட்டர், அதாவது 10⁻⁻9 மீட்டர்னு சொல்லலாம், ஆர் 10⁻⁻6 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். இங்கே 6 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கும், அதனால் மில்லிமீட்டர் இருக்கும். இதுவே வந்து இங்கே இன்னும் ஒரு 3 ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே மீட்டர் போடணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட்ஸ், ஃபேட்ஸாலையும் ப்ரோட்டீனாலையும் ஆனது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிப்பிட் லேயர்ஸ் இருக்குது. லிப்பிட் பை லேயர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட் பை லேயர். இங்கே ஒரு லேயர் இருக்குது, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது, 2 லிப்பிட் லேயர் இருக்குது. இந்த லிப்பிட் லேயர் எப்படி இருக்குன்னா வாட்டர் அட்ராக்டிங் ஹெட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அட்ராக்டிங் அவுட்வர்ட்ஸ், இது வந்து வெளிப்பக்கமாக இருக்குது. அண்ட் வாட்டர் ரிப்பலிங் டெயில், டெயில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை ரிப்பல் பண்ணுது. வித் ப்ரோட்டீன் எம்பெடட் இன் தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து எம்பெட் ஆகி இருக்குது. இதோ இதுதான். ஓகேங்களா. திஸ் த மாலிகுல்ஸ் கேன் மூவ் சைட்வேஸ், ஃப்ளிப், ரொட்டேட் வித்தின் த மெம்பரேன். ஸோ இதில் இருக்கிற இந்த லிப்பிட் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் மூவ் ஆகும், ஃப்ளிப்பு மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேலே வரும், ஒன்றோட ஒன்று ரொட்டேட் ஆகிக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளூயிட். ஸோ ப்ரோட்டீன்ஸ் இந்த மெம்பரேன் ஆக்ட் லைக் கேட் கீப்பர்ஸ். ஸோ இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட் கீப்பராக ஆக்ட் ஆகுது. இன் ஹெல்பிங் சப்ஸ்டன்ஸ் பாசஸ் த்ரூ, அதாவது இதை உள்ளே அலோ பண்ணுறதுக்கும் இல்லை பிளாக் பண்ணுறதுக்கான கேட் கீப்பராக இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா. நான் டாக்டராக போகிறேன் அப்படின்றவங்க இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஐசோடோனிக் சொல்யூஷனாக இருந்ததுன்னா செல் சைஸ் சேமாக இருக்கும். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற சொல்யூஷனாக இருந்ததுன்னா இங்கேருந்து செல்லுக்கு வாட்டர் போகும். இதுவே வந்து சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற சொல்யூஷனாக இருந்ததுன்னா செல்லுலேருந்து வாட்டர் வந்து வெளியில் வந்து செல்லோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். அண்ட் மெம்பரேன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப்பிட் பைலேயர் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். லிப்பிட் பைலேயர், லிப்பிட்ன்றது ஃபேட் தான். இதில் லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்கும். லிப்பிட் வந்து பைலேயராக இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ இதில் மேலே அவுட்வேர்ட்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அட்ராக்டிங் ஹெட்டு, உள்ளே இருக்கிறது வாட்டர் ரிப்பல்லிங் டெய்லு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்டு, இது உள்ளே இருக்கிறது டெய்லு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அட்டாச் ஆகிருக்கும். ப்ரோட்டீன் வந்து ஒரு கேட் கீப்பராக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொசைக்கில் டைல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து மொசைக் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் லிவிங் செல்ஸ் கம்யூனிகேட் வித் த சரௌண்டிங்ஸ் வித் த நெய்பரிங் செல்ஸ். ஸோ செல் மெம்பரேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வித் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு லிவிங் செல்லு இன்னொரு லிவிங் செல் கூட இல்லை சரௌண்டிங் கூட எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது, எது மூலயமா கம்யூனிகேட் பண்ணுதுன்னா செல் மெம்பரேன் கூட கம்யூனிகேட் பண்ணுது. இருந்தாலும் செல்ஸ் ஆஃப் எ பிளான்ட்டு, ஃபங்கி, பாக்டீரியா இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து செல் வால். ஸோ இந்த செல் வாலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் எ டெம்பரவரி ஸ்லைட்ஸ் ஆஃப் எ தின் பீல் ஆஃப் அன் ஆனியன் லீஃப் ஆர் ரியோ லீஃப் அண்ட் மவுண்ட் வித் சஃபரின் யூஸிங்
cover slip to observe plant cells under microscope. ஸோ ஆனியன் லீஃபோ இல்லை ரோயோ லீஃபோ எடுத்து அதில் வந்து இந்த சாஃப்ரின் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ரின்றது நத்திங் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டை. ஓகேங்களா. ஸோ இது எதுக்குன்னா டு கெட் கிளியர் விசிபிலிட்டி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரவரி ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணோம். எதுனா சீக் செல்ஸ். சீக்னால் நம்மளோட கன்னம். ஸோ அதை வந்து ஜென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக்கு, அதாவது பல்லு குத்துற குச்சை வச்சு லைட்டாக நம்ம ஸ்கின்னில் எடுத்து அதை வந்து காட்டன் ஸ்வாப்பில் வச்சு இன்னொரு ஸ்லைடு, இப்போ நம்ம 2 ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் லீஃபை வச்சு ஒரு ஸ்லைடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீக் செல்ஸை வச்சு ஒரு ஸ்லைடு. இதை வந்து பார்த்திங்கன்னா add a drop of water followed by few drop of methylene blue stain. ஸோ இது மேலே ஒரு கவர் ஸ்லிப் இது பண்ணுறாங்க. இப்போ நமக்கு 2 ஸ்லைடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சஃப்ரின் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா மெத்திலீன் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூ ஸ்டெயின் யூஸ் பண்ணி. இது நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ வாட் do you observe? ஸோ ஆனியன் peel cells are rheolith pea cells box shaped regularly arranged, whereas cheek cells are irregularly arranged. Why do think this difference exist? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பாக்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு என்ன சார் ரீசன்? சிம்பிள் திங். ஒன்று வந்து ஆனியன் பீல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீக் செல். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இது வந்து ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு பாக்ஸாக. பட் இது வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. ஏன்னா நல்லா கவனிங்க, பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் இதோட அவுட்டர் பார்ட் வந்து செல் வால், இது உள்ளதான் மெம்பரேன் இருக்குது. இப்போ இதிலிருந்து வாட்டர் லாஸ் ஆனாலோ இல்லை வாட்டர் வந்து கெயின் ஆனாலோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து குறையவோ கூடவோ செய்யாது. உள்ளே இருக்கிற மெம்பரேனோட சைஸ் தான். இப்போ இதிலிருந்து வாட்டர் லாஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற மெம்பரேன் தான் குறையும். அதே மாதிரி இது உள்ள வாட்டர் கெயின் ஆகுது அப்படின்னா மெம்பரேன் தான் பெருசாகும். இது அவுட்டர் மோஸ்ட் பார்ட் வந்து செல் வால் வந்து ஃபிக்ஸ்டு. உள்ளே இருக்கிற மெம்பரேன் அதுக்குள்ளே இருக்கிற செல் பார்ட்ஸ் தான் வந்து சுருங்கும் விரிவடையும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன் தான் அவுட்டர் பார்ட்டு. அப்போ இந்த செல் வந்து தண்ணியை எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பெருசாகிடும். இதுவே இதிலேருந்து லாஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா இன்னும் சைஸ் வந்து சின்னதாகிடும். அப்போ அதனால தான் சீக் செல்ஸோட சைஸ் வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்குது. பிளான்ட் செல்ஸோடைய சைஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ பிளான்ட் செல்லில் இன்னொரு முக்கியமான பார்ட் இருக்குது, செல் வால். அப்போ செல் வால்னால் என்ன, அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியோலீஃபு, ஹியூமன் சீக் செல், இது ரெண்டுத்தையும் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுகர் சொல்யூஷனில் போட சொல்கிறாங்க. ஸோ இதை மைக்ரோஸ்கோப்பில் 1/2 hour கழித்து பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுனா பிளான்ட் செல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பிளான்ட் செல்லில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செல் வால் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். அதனால் அதோட செல் சைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். உள்ளே இருக்கிற மெம்பரேனுக்குள்ளே இருக்கிறது தான் சுருங்கும் விரிவடையும், ஷ்ரிங்காகவும் ஸ்வாலோ ஆகும். பட் அனிமல் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல் வந்து மெட்டீரியல் உள்ளே போச்சு அப்படின்னா பெருசாகும் அனிமல் செல்லில், இல்லை மெட்டீரியல் வெளில வந்ததுன்னா சின்னதாகிடும். பட் பிளான்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா செல் வால் இருக்கிறதால இப்போ வாட்ரு உள்ளே போச்சு அப்படின்னா செல் வால் அப்படியே தான் இருக்கும். இந்த மெம்பரேன் தான் பெருசாகும். இல்லை வாட்ரு இதிலேருந்து வெளியில் வருது அப்படின்னா மெம்பரேன் தான் சின்னதாகும். அப்போ பிளான்ட் செல் ரிமைன்ஸ் த சேம் பட் த இன்னர் கண்டென்ட் ஷ்ரிங்க், த ஸ்பேஸ் பிட்வீன் இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்ட்ரிஸ் இன்க்ரீசஸ். ஸோ இது புரியுதுங்களா? பிளான்ட் செல்லுனா ஷேப் வந்து சேமாக தான் இருக்கும், பவுண்ட்ரிஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கிற பார்ட் தான் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதோ இல்லை பெருசாகிறதோ செய்யும். பட் வேறஸ் இந்த அனிமல் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பரேன் தான் வெளியில் இருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செல் வந்து ஸ்வாலோ ஆகிறதோ ஷ்ரிங்க் ஆகிறதோ இருக்கும். அப்போ அந்த செல் வால் என்ன பண்ணுது? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செல் வால் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் பிளான்ட் செல் வந்து ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் சைஸில் இருக்கும். உள்ளே இருக்கிற மெம்பரேன் மட்டும் சுருங்கும் விரிவடையும். பட் அனிமல் செல் வந்து செல் மெம்பரேன் தான் அவுட்டர் பார்ட்டு.
அப்போது மெட்டீரியல் உள்ளே போச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், மெட்டீரியல் வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஷ்ரிங்க் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செல் வால், பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கிற இந்த செல் வாலை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.